வணக்கம் நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் ஒரு கலவையான நிலைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்துல மாதத்தின் ஆரம்பத்துல இருக்காங்க. மாதத்தின் பிற்பகுதிகளில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு செல்றாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், புதனுடைய சேர்க்கை என்பதும் இருக்கு. ஆக ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க வெளி விஷயங்களும் ரொம்பவுமே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. நிறைய பழைய விஷயங்களை கொஞ்சம் அசை போட்டு கொண்டே இருப்பாங்க. மற்றவர்களை பற்றி அதிகமாக யோசிக்க செய்வாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீப் திங்கிங் அவங்களுக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணணும், இல்லை பெருசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நோக்கி அவங்க செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் சுறுசுறுப்போடு இருப்பாங்க, கலகலப்போடும் அவங்க காணப்படுவாங்க. ஆனால் மற்றவங்களோட மிங்கிளாகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதுலேயும் மாதத்தின் ஆரம்பத்தில் ரிஷபராசிக்காரங்க பெரும்பான்மை எல்லாத்துக்கூடயும் கொஞ்சம் சுமூகமாக இருந்து வந்தாங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை விரும்பிகள் போல தனிச்சு செயல்படுவர்களாகவே அவங்க காணப்படுவாங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ மாறுபட்ட நிலைகள் போல தென்படலாம். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மலாக இருக்காங்க, பட் ரொம்ப காமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இப்படி தான் காணப்பட்டு வருவாங்க. பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். புது விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள்ல மட்டும்தான் இருப்பாங்க. தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் அவங்க யோசிப்பாங்க, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு புதிய விஷயங்களை நோக்கி அவங்க போவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேக் ஆகி தான் இருக்கும். ஸோ புதிய விஷயங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகம். பட் அதில் சாதகமான நிலைகள் மாறுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். கொஞ்சம் பட்டும்படாமல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே ஒரு அளவான நிலைகளில் காணப்படுது. பெரும்பாலும் மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், விரயங்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த விஷயங்களை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க, மாதத்தின் முற்பகுதியில் கூட ஓரளவு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. ஒரு பக்கம் வரவுகள் அப்படிங்கிறது உண்டு, வெளியிலிருந்து எதிர்பார்த்த தொகைகள் கிடைக்கும். நீங்க கொடுக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கு, அந்த பிரச்சனை. ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த காசு பண்ண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
ஜென்ரலாகவே ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் பொருளாதார ரீதியாக பெருசா எதையும் டீல் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்கள இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் ஏற்படாது. ஏதோ தனிமையில அந்த விஷயங்களை பற்றி அசை போட்டு கொண்டு இருப்பாங்களே தவிர ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் இது ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். குறிப்பா மாத்தின் முற்பகுதியில் நல்லபடியாக பார்ப்பீங்க. மாத்தின் பிற்பகுதியில் இந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும். மற்றவங்க வகையில இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாகவே இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்க கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பேச்சுவார்த்தைகளை கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி பொது விஷயங்கள், காரியங்கள், வெளி விஷயங்கள், காரியங்கள் எல்லாத்துலையுமே நன்மையை பார்க்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். குறிப்பா ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே ஒரு தனிமை விரும்பிகள் போலதான் இருப்பாங்க. ஒரு டீப் திங்கிங் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனாலேயே இந்த ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவங்களும் இந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள அப்படியே மூழ்கி இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த யோக சாதனாக்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கோயில் குளங்களுக்கு செல்றது, ஆலய வழிபாடுகள் அல்லது தெய்வீக பிரயாணம் போன்ற விஷயங்களை செய்யறது, குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் பார்க்க முடியும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. பிரயாணங்கள்ல நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில கொஞ்சம் நிதானித்து செயல்படக்கூடியவர்களாக இந்த மாதம் இருந்து வருவாங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் அளவான நிலைகள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ரிஷபராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில பெருசா ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ள ஆரம்பத்துல சின்ன சின்ன போட்டா போட்டிகள், எதிர்ப்புகள் போன்ற விஷயங்கள் இருக்கலாம். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு தனித்தன்னிலைகள்லயே எல்லா விஷயங்களும் பார்த்து வருவாங்க. அதனால குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டுந்தோடாமல் தான் இருக்கு. குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவாங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பீங்க. தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரியான நிலைகளையும் பார்த்து வருவாங்க. அதனால உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பரவாயில்ல தான். கணவன் மனைவி உறவுகள், திருமண வாழ்க்கை இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். காதல் விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. பொதுவாக மற்றவங்க மேல ஒரு தனி எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும். குறிப்பா மாத்தின ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா காதலர்கள் மேலேயோ அல்லது கணவன் மனைவி உறவுகள் மேலேயோ அதீதமான ஈடுபாடுகளையும் எதிர்பார்ப்புகளும் அவங்க காட்டுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ பெரும்பாலும் இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமான நிலைகள் தான். ஸோ திருமண வாழ்க்கையாகட்டும், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இதெல்லாமே நல்லபடியாகவே இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. ஒரு பக்கம் குழந்தைகள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான நிலைகள்ல இருந்துதான் வருவாங்க. குழந்தைகளுடைய வயது நிலைக்கேற்ற இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பெருசா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு கிடையாது. பட் இருந்தாலும் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தவிர்க்க முடியாததான் இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. மாணவர்களுடைய நிலை கொஞ்சம் தடுமாற்றத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். பெருசா எதுலையுமே போக்கஸ்டா இருக்க மாட்டாங்க. ஐயோ பெருசா மிஸ் பண்ற மாதிரி மாணவர்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதே போல கல்வி வித்தைகளையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு இருந்துகிட்டு தான் இருக்கும். புரிந்தும் புரியாமல் சில விஷயங்கள் கொஞ்சம் மனசை சஞ்சலப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. உற்றார் உறவினர், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதத்தின் ஆரம்பத்துல ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கு. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் இது அப்படியே கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக மாறும். நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் உறவினர்கள், நண்பர்கள் வகையில கண்டிப்பாக இந்த மாதம் வரும். ஸோ உறவினர்கள், நண்பர்கள் வகையில பேச்சுவார்த்தைகளை கவனம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவையில்லாம அவம்பளுப்பாங்க, அவங்க வாய்ப்புடுங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்வாங்க. அதனால இவங்க வகையில கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நல விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் சோர்வாகத்தான் காணப்படுவீங்க. அதனால உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. தனிப்பட்ட நிலையில ரிஷபராசிக்காரங்க ஒரு மந்தமான நிலைகள் இருந்து வருவாங்க.
ஸோ வெளி விஷயங்கள் காரியங்கள் அதெல்லாமே ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். குறிப்பாக தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போதெல்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிக்க முடியும். பட் தனிப்பட்ட நிலையில ரிஷபராசிக்காரன் கொஞ்சம் மனக்குன்றிய நிலைகள் இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவா இல்லாத மாதிரி தென்படலாம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் இதெல்லாமே ஒரு ஆவரேஜான நிலைகளில் செயல்பட்டு வருது. வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல சிறப்பான விஷயங்களை கூட இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்க்க முடியும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதீதமான ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகளும் உண்டு. வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. ஸோ டோட்டலாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது மாதத்தின் முற்பகுதிகள் எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் ஒரு சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது. பட் மாதத்தின் பிற்பகுதியில் தனிச்ச நிலைகளில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுவே மற்றவங்களோடு சேர்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அது கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனையும் கொடுக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. அதனால் உடன் இருப்பவங்களும் மற்றவங்களும் அனுசரித்து போங்க, நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.